ஒரு வயசான தாத்தா ஒரு கம்பெனில கிளீனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தரையை தொடச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணோட ஷூ மேல திரியத்தனமா அவர் தொடக்கிற தண்ணி போயிட்டு பட்டுரும். என்னமோ தண்ணி பட்டதுனால அவளோட காலே உடஞ்சு போயிட்ட மாதிரி அந்த தாத்தாவை போட்டு அடிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாவை ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பா. எதனால அப்படின்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த கம்பெனியோட ஓனர். அவர் வந்த உடனே இவன் வேணும்னே என் மேல தண்ணி ஊத்திட்டான் அப்படின்ட்டு சொல்வா. அதனால அவரும் வந்து கோவப்பட்டு அந்த தாத்தாவை போயிட்டு அடிப்பாரு. ஆனா அவருக்கு தெரியல இந்த வயசான தாத்தா தான் அவரோட அப்பான்ட்டு. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அவருக்கு ஞாபகம் எல்லாமே போயிருச்சு. அவர் யார் அப்படின்றது அவருக்கே தெரியல. அதனால இந்த கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவரோட பொண்ணும் அங்க வருவா. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட கம்பெனியை அவரோட பையனும் பொண்ணும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவர் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்கிறத பாப்பா. சோ அந்த நெக்லஸ் வந்துட்டு அவங்க அப்பாவோட நெக்லஸ் தான். அப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அப்பா இவர் தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அப்பா வந்து இப்ப கிடைச்சதுனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க பையனுக்கு பிடிக்கல. ஆனா எல்லாரையும் எதிர்த்து அவங்க அப்பாவை இந்த பொண்ணு தான் அவளோட வீட்லயே கொண்டு போய் வச்சு பாத்துப்பா.